Praise be to God. We welcome all of you back to the Kodambakam Christian Zoom Bible Study meeting. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. Also, we welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, let us start with a word of prayer. Gracious and loving Heavenly Father, glorious God, we thank and praise Thee for this time that Thou hast granted unto us. Lord, when we continue to look unto Thee, Father, we understand that we are all dust. We are all nothing in front of Thee. Yet, in this great creation of Thine, the heaven and the earth, Lord, Thou hast considered us and saved us. That is more than everything. We glorify Thy name. Gracious Father, we thank and praise Thee for this time to come to Thy word. Thy word is so precious. Thy word is so sweet. Thy word is so living. Even this day, Lord, we pray that Thou may continue to speak to us through Thy word. Lord, today we bring Thy servant, Brother Evangelist Nehemiah from Ennur in Chennai, to may speak to him, and may the grace be the the singer, Brother Jabbar Singh from Kadalur, for the songs he's going to sing. Be with him also. Pray for all the participants who are going to join and who have already joined. Be with us and guide us. We offer this prayer in the blessed name of Lord and Savior Jesus Christ. Amen. Now we are going to the singing time. We have with us our dear brother Jabbar Singh. Brother Jabbar Singh, we welcome you again back after some time. We praise God for your presence. Over to Kadalur to Brother Jabbar Singh. Thank you, brother, for the wonderful opportunity. 242nd meeting. It's a big milestone. God has given us enough strength and courage to continue the program. மீண்டுமாக இந்த நாளிலே உங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து 2 தெரிந்த பாடல்களை நாம் பாடப் போகின்றோம். இரண்டுமே நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான சாங்ஸ். சாங் நம்பர் 695, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அன்பு கூறுவேன் இன்னும் ஆர்வமாய்.
எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தே, இதுவரையில் உதவி செய்தே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்டீரே நன்றியையா. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்டீரே நன்றியையா. என்னை கண்டீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றியையா. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றியையா. சுகம் தந்தீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறு இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அடுத்த பாடலாக நாம் பாடப்போகின்ற பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்திலே உள்ள 623வது பாடல். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு பாடல். ஆண்டவருடைய அழைப்பையும் அந்த பக்தன் சொல்கின்றான், அறிவில் குறைந்தவன், நான் வலிமையிலே குறைந்தவன், குறைகள் நிறைந்தவன், ஆனாலும் நீர் என்னை தெரிந்து கொண்டீரே ஏன் என்று சொல்லி
அதை உறுதி செய்து அவருக்கு பின் சென்று நடக்கக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு பாடல். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அருகினில் தயங்கி நடைபயின்றே அருகினில் தயங்கி நடைபயின்றே பின்னே வாயன முன் சென்றார் பின்னே வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்னே அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்னே வாயன முன் சென்றார் பின்னே வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே வலிமை குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே வலிமை குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே வலியவர் கொடுக்கினை அகற்றிடவே வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே பின்னே வாயன முன் சென்றார் பின்னே வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே
வாயனமும் சென்றார், பின்னே வாயனமும் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அருகினில் தயங்கி நடை பயின்றே, அருகினில் தயங்கி நடை பயின்றே, பின்னே வாயனமும் சென்றார், பின்னே வாயனமும் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. Thank you, brother. Beautiful, two beautiful songs, wonderful songs. May the blessed Lord God be with you, brother Jabbar Singh from Kadalur. May the good Lord continue to lead you. Now we once again welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. Today we have with us, along with us, Evangelist Nehemiah from Ennur Christian Assembly in Chennai, and he has been a long-standing evangelist in the name of the Lord God for the testimony he has. May the good Lord continue to use him wherever he goes. So the topic that our dear brother is going to take is from Hosea chapter 6, verses 4 to 6. And in these 4 to 6 verses, we have some important questions posed by our Lord God, Yahweh. And these are very important, and some statements also being made there in these few verses in Hosea chapter 6, verses 4 to 6. Let us see what the content is and what God has to speak to our hearts this evening time. Let us prayerfully go into the Word of God, and for the blessing of the Bible study, I request Brother David Delphin from Pondicherry, the elder of Bethel Assembly, the long-standing assembly in Pondicherry, to pray for the blessing of the message. Over to Brother David Delphin in Pondicherry. Hello, can you hear me, brother? Yes, uncle, we can very well hear you. Yes. Thank you. Okay. Let us. தம்முடைய காருண்யத்தினால் தம்மண்டையில் இழுத்துக்கொண்ட எங்கள் அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நீர் செய்து இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தி வந்த அந்த மாபெரும் தயவை நாங்கள் நினைந்து பார்த்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முடிவில்லை வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அழிந்து போய் இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, ஆண்டவரே, எங்களை பாவமர நீதாமை கழுவி பரிசுத்தப்படுத்தி குமாரும் குமார்த்தி பரலோக கிறிஸ்தியை நீதாமை எங்களை வைத்து இம்மட்டு நீர் வழி நடத்தி வந்திருக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையாக ஆண்டவரே
பல இடங்களிலே நாங்கள் ஆனாலும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு இம்மட்டும் நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் 2வது வேத தியானத்தை செலுத்துகிறோம். கோடம்பாக்கம் விசுவாசிகள் கர்த்தாவே சபையார் இந்த ஊழியத்தை தொடர்ந்து பல மாதங்களாக பேச்சு வருகிறது. என்னுடைய அருமை சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் குடும்பமாய் இந்த ஊழியத்திலே அவர்கள் ஈடுபட்டு ஆண்டவரே பல மாதங்களாக ஆண்டவரே அதை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு நீர் பாராட்டுகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் கர்த்தாவே இந்த ஊழியம் கர்த்தாவே வருகிற நாட்களில அது நிறைவேற்றப்பட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை நீ அதிகமாக கட்டளிடும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வேண்டல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த புக் ஷாப் ஊழியத்துக்காக வருகிறோம், தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக வருகிறோம். அந்த ஊழியங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நிர்ணயிக் கூறுகிறோம். அந்த ஊழியங்களை நீ தாமே தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நீர் வழிநடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வேண்டல் செய்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இவ்விதமாக கூட்டி சேர்க்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும், குடும்பங்களையும், சகோதர சகோதரிகளையும், வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நான் வந்து ஜெபத்தை இந்த நாளிலும் சென்னை உண்மையுத்தமாய் நிறைவேற்றி வரக்கூடிய தேவ ஊழியர் நெகேமியா எங்கள் மத்தியில ஆண்டவரே அவர் இணைந்திருப்பதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஓசியா புத்தகத்திலிருந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில ஆண்டவரே அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஆண்டவரே, அவர் மூலமாக நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைகளை நீதாமே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாமல் சமத்துல வேண்டல் செய்கிறோம். ஆண்டவரே, ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே இந்த 4, 5, 6 வசனங்களிலிருந்து இந்த நாளிலே நீர் என்ன வார்த்தையை என்ன சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறோ எங்களுக்கு தெரியாத ஆண்டு சகோதரியும் அதற்கு நீதாமே அவரை நிரப்பி தேவ வார்த்தையாக நாங்கள் நாங்கள் நிதானித்து அறிந்து விட்டு பற்றி கொள்ள வேண்டிய காரியங்கள் கொண்டு இன்னும் இந்த உமக்கு என்று நாங்கள் உண்மையுத்தம் ஜீவிக்க அந்த வார்த்தை எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சமூகத்தின் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை கொடுத்துள்ளோம். ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அமர்ந்து அது வீணான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோமா இருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நேச தகப்பனே. Thank you, Uncle, for the prayer, the blessing of the Bible study. Now we also are going to listen very important to this Bible study, Hosea chapter 6, verses 4 to 6. Over to Ennur, Evangelist Nehemiah. கேக்குதா பிரதர்? கேக்குதுங்க பிரதர். We can listen. Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல இந்த ஜூம் மூலியமாக சேர்ந்து தமிழ்நாடு மற்ற அநேக பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னொரு சபை சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்விதமாக விசேஷமாக இப்படிப்பட்ட ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி இவ்விதமாக நம்ம எல்லோரும் இணைத்த கோடம்பாக்கம் கிறிஸ்துவ சபை பொறுப்புள்ள சகோதரருக்கும் அவ்விதமாக ஜிஎல் மினிஸ்ட்ரி அவ்விதமாக புக் ஸ்டால் எல்லா காரியங்கள இருக்கின்ற சகோதரருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னவனமாக ஓசியா புத்தகத்திலிருந்து இந்த தியானங்களை நாம் செய்வோம். ஓசியா புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து அந்த 6வது வசனம் வரைக்குமாக வாசித்து நாம் அதை தியானம் செய்வோம். என்னோட கூட பாருங்கள். ஓசியா புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து.
எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில காணும் மேகத்தை போலவும் விடிற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. ஆகையாலே தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல ஒரு தண்டனைகளை வெளிச்சத்தை போல வெளிப்பட்டும், பலியே அல்ல இரக்கத்தையும், தகன பலியே அல்ல தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறியும் விரும்புகிறேன். தேவன் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த பகுதியை தேவதாசர்கள், என்னோட அதிகமான அனுபவம் உள்ளவர்கள், வயதிலும் மூத்தவர்கள் அநேக முறை இதை தியானித்திருப்பார்கள், வாசித்திருப்பார்கள். இருந்தாலும் இந்த வேத புத்தகம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய சத்தியங்களும் ஆழமான சத்தியங்களும் கற்றுக் கொடுக்கின்ற தேவ புத்தகமாக நமக்கு இருக்கின்றது. படித்த அந்த பகுதியே மறுபடியுமாக நாம் ஜெபத்தோடு நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அல்லது தேவனை நோக்கி பார்த்து கேட்கும் பொழுது அதுல புதிய தியானங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறாக இருக்கிறார். இந்த 6வது அதிகாரத்தை நாம் வாசித்த பொழுது எப்ராயிம் குறித்து சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் நாம் இங்க கேட்டிருக்கின்றோம். இந்த எப்ராயிம் யார், என்ன அப்படி அவர் செய்தது, அவருடைய பக்தி ஏன் காணாமல் போயிட்டது, ஏன் தேவன் அவ்வளவாக அவர்களை பற்றி அவ்வளவு வருத்தத்தோடு இந்த காரியங்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் சற்று தியானம் செய்வோம். இந்த புத்தகத்தை, ஓசியா புத்தகத்தை நாம் முன்னுரையாக பார்க்கும் பொழுது நான் உள்ள செல்லவில்லை. இருந்தாலும் எனக்கு ஆச்சரியத்து கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், இங்க அந்த ஓசியாவுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அது எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தேவ ஊழியராக இதை வாசிக்கும் போதெல்லாம் நான் இப்படியாக சிந்திப்பேன். முதல் அதிகாரம் அந்த முதலிருந்து நம்ம அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். இருந்தாலும் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தரை ஓசியாவை கொண்டு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது அங்க ஒரு சோரசியை விவாகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்படியல்லாமல் அந்த சோரசியுடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகபடியால 3வது வசனத்தை பார்க்கும் ஒரு கோமரை அவர் விவாகம் அல்லது திருமணம் செய்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். இந்த சோரசி என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லோருக்கும் அறிந்திருக்கிறோம், அவர்கள் அந்த தெலுங்கு வேத புத்தகத்துல பார்க்கும் பொழுது வெபிச்சாரத்தில் இருக்கிற ஸ்திரீயை என்று எழுதப்பட்டதை பார்க்க முடியும். அப்ப பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கின்ற ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணு அல்லது திருமணம் செய்து கொள், அந்த ஸ்திரீயோடு நீர் குடும்பம் நடத்து, அவர்களிடத்திலிருந்து பிள்ளை பெறு என்று சொல்லும் பொழுது இந்த எப்படியாக ஓசியா இதை ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு நான் இவ்விதமாக சிந்திப்பேன், ஒரு தேவ ஊழியராக என்னால் அந்த காரியங்கள் செய்ய முடியுமா? தெரிந்து, அதாவது ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணு அல்லது இவருடைய டிப்ளம் குமாரனாகிய கோமரை விவாகம் பண்ணு என்று சொன்னால் அது சரியான ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். ஆனால் இங்க மேல சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கும் பொழுது நீ போய் ஒரு சோர ஸ்திரீயை விவாகம் பண்ணு அல்லது விபச்சாரத்தில் இருக்கின்ற ஒரு ஸ்திரீயை விவாகம் திருமணத்தை செய்து கொள் என்று தெளிவாக தேவன் அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி தெளிவாக சொல்லும் பொழுது என்ன மட்டும் நான் யோசிப்பேன், மெய்யாகவே நான் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? அது ஒரு சோர ஸ்திரீ என்று தெரிந்தும் திருமணத்தை செய்து கொள்ள முடியுமா? அப்படி செய்து கொண்டால் அவர்களோட பிள்ளைகள் பெற முடியுமா? குடும்பத்தை நடத்த முடியுமா என்று சிந்திக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் எங்க 2-3 பேர் ஒன்று சேர்ந்து இருக்கிறோமோ அவர்கள் மத்தியில தேவன் இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்படி சிந்திக்கும் போதெல்லாம் என்னுடைய மனது நிச்சயமாக ஏற்றுக்கொள்றதில்லை. ஆனால் இங்க பார்க்கும் பொழுது இந்த தேவ மனிதன் தேவன் என்ன சொன்னாரோ, தேவன் எப்படி சொன்னாரோ, தேவன் எதை செய்ய சொன்னாரோ அந்த காரியங்கள் செய்ததாக நம்ம அதை பார்க்கிறோம். இது நம்ம எல்லோருக்கும் அறிந்திருக்கிறோம். இஸ்ராயேல் மக்களுடைய அவர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள், அவர்கள் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறார்கள், அவர்கள் விபச்சாரத்தில் இறங்கி போனார்கள், அவர்களை மீட்டெடுக்கிறதுக்காக இவ்விதமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இருந்தாலும் அங்க பார்க்கும் பொழுது ஒரு தேவ மனிதன், எனக்குள்ள நான் சிந்தித்தது, ஒரு தேவ மனிதன் தேவன் என்ன சொன்னாரோ, தேவன் எப்படி சொல்றாரோ, தேவன் எதை செய்ய சொல்றாரோ அதை தான் செய்ய வேண்டுமே தவிர இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த காரியங்களை நாம் யோசித்து உலகத்தையும் தேவனையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் காரியங்கள் செய்யக்கூடாது என்று என் மட்டும் நான் அறிந்து கொண்டேன். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அது நஷ்டமாக இருக்கட்டும், அது கஷ்டமாக இருக்கட்டும், அது துக்கமாக இருக்கட்டும்,
அது வேதனையாக இருக்கட்டும், அது சந்தோஷமாக இருக்கட்டும், அது மகிழ்ச்சியாக எதுவாக இருந்தாலும் என் தேவன் எனக்கு கொடுத்தது. அது மூலியமாக தேவன் மகிமைப்படுவதற்காக என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆகுபடியால் எது செய்தாலும் என் தேவன் என்னுடைய நன்மைக்காக தான் அதை செய்வார், அல்லது கர்த்தருடைய மகிமைக்காக தான் என்ன விதமாக பயன்படுத்துவார் என்ற அப்படிப்பட்ட நோக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று நான் அடியேன் தெரிந்து கொண்டேன். இப்ப விதமாக இதை பார்க்கும் பொழுது, இங்க எப்ராயிமை குறித்து பார்க்கும் பொழுது, எப்ராயிமுடைய ஒரு விசேஷித்த காரியங்கள் வேத புத்தகத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லோருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, இந்த எப்ராயிம் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த எப்ராயிம் மனசே இவர்கள் யோசேப்புடைய குமாரர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். யோசேப்புடைய 2 குமாரர்கள், அவரது சிறுவனாக இருக்கிறவன் எப்ராயிம் என்று நாம் பார்க்கின்றோம். எப்ராயிமுக்கு இருக்கின்ற விசேஷங்கள் என்ன? நம்ம ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 48வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நமக்கு பார்க்கும் பொழுது அங்க எப்ராயிமுடைய விசேஷம் என்ன என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 48வது அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசித்துக் கொண்டு வரும் பொழுது அங்க யோசேப்பு அவ்விதமாக யாக்கோபனுடைய தகப்பன் மகனுடைய அவர்களுடைய பேச்சு உரையாடலை நாம் பார்க்க முடியும். அவ்விதமாக யோசேப்பு தன்னுடைய 2 மகன்களா இருக்கின்ற எப்ராயிம் மனசேவும் கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனா இருக்கின்ற இஸ்ராவேல் அது யாக்கோபினிடத்துல கொண்டு வந்து, இதோ தேவன் எகிப்து தேசத்துல எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று அங்க காண்பிக்கிறத நாம் பார்க்க முடியும். அங்க அவர்களை கொண்டு வந்து நிற்கும் வைக்கும் பொழுது அங்க யாக்கோபு அவர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர்கள் கிட்ட வர சொல்லி அழைக்கிறார். 14வது வசனத்தில் நாம் வாசித்துக் கொண்டு வரும் பொழுது அவர்கள் 2 பேரையும் கொண்டு வந்து யோசேப்பு தன்னுடைய மகன்களை யாக்கோபு இடத்துல இருக்கும் பொழுது யாக்கோபு அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், பெரிய மகனாக இருக்கின்ற மனசே மேல தன்னுடைய வலது கையும், சிறிய குமாரனாக இருக்கின்ற எப்ராயிம் மேல் தனது வலது கையும், மனசே மேல இடது கையும் வைத்து அங்கே ஆசீர்வதிக்கிறதை நம்ம அங்க பார்க்க முடியும். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்புக்கு அது பிடிக்கவில்லை. அப்பொழுது சொல்லுகின்ற வார்த்தையை நம்ம அங்க பார்க்க முடியும், தகப்பனே அப்படி அல்ல, என்னுடைய முதல் மகன் அல்லது பெரிய மகன் மனசே மேல வலது கை வை, 2வது குமாரன் இருக்கின்ற எப்ராயிம் மேல அங்க இடது கை வைத்து ஆசீர்வதியும் என்று அங்க சொல்றதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது யாக்கோபு அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகின்ற வார்த்தை, என் மகனே அது எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்படிதான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி எப்ராயிம் மேல அவருடைய வலது கை வைத்து அங்க ஆசீர்வதிக்கிற பார்க்கிறோம். அந்த 20வது வசனத்துக்குள்ள வந்து விதமாக வாசித்துக் கொண்டு வரும் பொழுது 48 ஆதியாகமம் 48 20வது வசனத்துக்குள்ள நீங்கள் பிற்பாடு பாருங்கள். அங்க வாசிக்கும் பொழுது அங்க இவ்விதமாக அவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். அவர்களை இவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். என்ன ஆசீர்வாதங்கள்? அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், அதே ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது யோசேப்பை ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு தன் வயதான காலத்துல தன் குமாரர்களை அழைத்து அவர் மரணம் அடைய போகிறார். ஆகுபடியால ஒவ்வொரு குமாரனை அழைத்து அவர் ஆசித்து கொண்டு வருகிறார். அவருடைய குணங்களை வைத்து, அவர்கள் செய்த சேஷ்டைகளை வைத்து, அவருடைய நிலைமைகளை வைத்து ஒவ்வொரு மகனை அவ்விதமாக ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறதை நாம் அந்த 49வது அதிகாரத்துல பார்க்க முடியும். 22வது வசனத்துக்குள்ள வரும்பொழுது யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சூரியன் மேலே ஏறும் என்று சொல்லி கீழே 25 வரைக்கும் அந்த என்னென்ன காரியங்கள் என்று அங்க ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். என்னென்ன காரியங்கள் வைத்து ஆசீர்வதிக்கிறார் என்றால் பாருங்கள், 25வது அதிகார வசனம் இந்த நடுப்பகுதியிலிருந்து நாம் அதை பார்க்கும் பொழுது அங்க அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழ ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தலங்களும் கர்ப்பத்திலும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றதை அங்க பார்க்க முடியும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் பாருங்கள், அங்க வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள், அதாவது வானத்திலிருந்து நமக்கு தெரியும் வானத்துல என்னென்ன இருக்கின்றது என்று நம்ம எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அந்த அதாவது இந்த பூமியில அந்த பயிறு விளைய வேண்டும், அதனுடைய கனிகள் வர வேண்டும், மரங்கள் செடிகள் எல்லாம் தானியங்கள் வர வேண்டும் என்றால் அது வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் அங்க பார்க்க முடிகிறது. அங்க அது மட்டுமல்லாமல் தேவையான எல்லாவற்றையும் ஒரு மனிதன் வாழக்கூடிய காற்றா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், எல்லாமே
வானத்தில் வருகின்ற ஆசீர்வாதங்களை அங்க யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக நமக்கு பார்க்கும் பொழுது அங்க பூமி கீழே ஆழத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள், பூமி அடியில என்னென்ன இருக்கிறது என்று கூட நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். தங்கம், அவ்விதமாக பொக்கிஷங்கள், விலையேறு பெற்ற கற்கள், இதெல்லாம் பூமிக்கு அடியில இருந்து வருகிறதை நாம் அங்க பார்க்க முடியும். அந்த ரெண்டு ஆசீர்வாதம் இருந்தால் போதாதுங்க. ஒரு மனிதனுக்கு அங்க ஆகாயத்தில் வருகின்ற ஆசீர்வாதங்கள், பூமிக்குள்ள இருக்கின்ற அப்படிப்பட்ட விலையேறு பெற்ற தங்கம், வைரம், இப்படிப்பட்ட கற்கள், அதனுடைய ஆசீர்வாதங்கள், இது இருந்தால் மட்டும் போதாது. அங்க யாக்கோபு இன்னும் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். என்ன ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவர்களுடைய அங்க பாருங்கள், சனங்களும் கர்ப்பங்களும் உரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்றதை பார்க்கின்றோம். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அதாவது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதாக பார்க்க முடிகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இங்க பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு தேவன் கொடுத்த அல்லது யாக்கோபு மூலியமாக வந்த ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது, வானத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களும் அது என்னவா இருந்தாலும் அது யோசேப்புக்கு உரியதாக ஆசீர்வதிக்கிறார். பூமியின் கீழே அடியில என்னென்ன இருக்கின்றதோ அதெல்லாமே அங்க யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களாக பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஸ்தனங்களும் கர்ப்பங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் அங்க பார்க்கின்றோம். என் அருமையானவர்களே, அந்த கர்ப்பத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள், கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது யோசேப்புடைய அந்த பிள்ளைகளுக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா? கர்ப்பத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த யோசேப்புடைய சந்ததியிலிருந்து வருகின்றவர்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கிறோம். இப்பொழுது நாம் எப்ராயிமுக்குள்ள போகும் பொழுது எப்ராயிம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவனாக நாம் அங்க பார்க்கிறோம். யோசேப்புடைய தகப்பனா இருக்கின்ற யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, யோசேப்புடைய சந்ததியில வருகின்ற அந்த கர்ப்பத்தில் வருகின்ற அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று அந்த ஆசீர்வாதங்களுக்கு கூட அங்க கொடுக்கப்பட்டதாக நாம் அங்க பார்க்க முடியுது. இப்படி நாம் பார்க்கும் பொழுது எப்ராயிமுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. எப்ராயிம் குறித்து நாம் அதிகமாக பார்க்கும் பொழுது என்னாக புத்தகத்துல பார்த்தால் அந்த வம்சத்திலிருந்து யெகோசுவா வந்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த இன்னும் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் தியானித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், சங்கீதம் 78வது சங்கீதம் 60வது சங்கீதம் 7வது வசனத்துல பாருங்கள். 60வது சங்கீதம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க எப்ராமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நாம் அங்க பார்க்கிறோம். 60வது சங்கீதம் 7வது வசனம், கிலியேத்து என்னுடையது, மனிசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அங்க பார்க்கும் பொழுது அங்க கிலியேத்தும் என்னுடையது, மனுஷேயும் என்னுடையது என்று சொல்லுகிறார். ஆனா எப்ராயிம் என் தலையின் பலன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் தலையின் பலன், இது யார் சொல்லுகிறார்கள் என்றால் தாவீது சொல்லுகின்ற வார்த்தைகளாக நாம் பார்க்க முடியும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இரவு நேரத்துல ஜூம் மூலியமாக இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கின்ற நாம் யாவரும் யோசிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இங்க பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான 78வது சங்கீதம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க எப்ராயிம் யுத்தத்துல நிற்கக்கூடியவராக காணப்படுகிறார்கள். எப்ராயிம் யுத்தத்துல மின்ன வரிசையில நிற்கக்கூடியவராக, அதாவது தைரியசாலிகள் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் கூட அப்போது கேட்டுக்கொண்டிருப்பேன், இந்தியா தேசத்தில் இருக்கின்ற இராணுவத்துல அங்க மின் வரிசையில யார் நிற்பார்கள் என்றால் இந்தியர்களா இருக்கின்ற நம்முடையவர்களா இருக்கின்ற பஞ்சாப் சகோதரர்கள் நிற்பார்கள், பிற்பாடு தமிழர் சகோதரர்கள் நிற்பார்கள், அது பிற்பாடுதான் மற்றவர்கள் நிற்பார்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது நான் கேட்பேன், அப்படி ஏன் என்று சொல்லும் பொழுது தேசத்துக்காக உயிர் கொடுக்கக்கூடிய தைரியசாலிகள் யாரு என்றால் பஞ்சாபு தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என் அருமையானவர்களே, இங்கேயும் பார்க்கும் பொழுது தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் என்னுடைய பலன் என்று சொல்லுகிறார். அப்புறமாக 78வது சங்கீதத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் யுத்தத்துல மின்னணிக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது எப்ராயிமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது பாருங்கள். ஆகாயத்துடைய ஆசீர்வாதங்கள், பூமிக்கு அடியில இருக்கின்ற கீழே இருக்கின்ற ஆசீர்வாதங்கள், அவர் கர்ப்பத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்களாக பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் யுத்தத்துல தைரியமாக நின்று தேசத்துக்காக போராடக்கூடிய ஒரு மகா மேன்மை பெற்றவர்களாக பார்க்கின்றோம். தாவீது சொல்லும் பொழுது அவர்கள் எப்ராயிமினுடைய பலன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரியே, இப்படிப்பட்ட இந்த எப்ராயிம், இந்த மாதிரி தைரியசாலியா இருக்கின்ற ஒரு எப்ராயிம், தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்ட இந்த எப்ராயிம், இங்க பார்க்கும் பொழுது எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன்,
என்று சொல்றதை பார்க்கின்றோம். என்ன செய்வேன் என்று சொல்லும் பொழுது வருத்தத்தோடு அல்லது வேதனையோடு அங்கு சொல்லுகின்ற வார்த்தை. நாம் அநேக முறை நாம் இந்த மாதிரிதான் பேசுவோம். நம்முடைய பிள்ளைகள் அல்லது நமக்கு தெரிந்தவர்களை நாம் கண்டித்து அவர்களை புத்தி சொல்லி அவர்களை திருத்த வேண்டும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் பக்கத்துல நம்மோடு இருக்கின்ற அருமையானவரோடு பேசும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்னு தெரியலங்க, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எவ்வளவோ திருத்தலாம்னு சொல்லி பார்த்தேன், கடிந்து கொண்டேன், அன்பா சொன்னேன், சத்தத்தோடு சொன்னேன், எப்படி கோபத்தோடு சொன்னேன், எப்படி சொன்னாலும் அப்படியே தான் இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் என்று அநேக முறை நம்மளுடைய பிள்ளைகளை பற்றியோ அல்லது நமக்கு நெருக்கமான நண்பர்கள், நமக்கு உறவினர்கள், இப்படிப்பட்டவர்கள் வழி தவறி போகும் பொழுது நாமும் அப்படிதான் பேசுவோம் இல்லையா? அங்கு பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகின்ற வார்த்தை கூட அப்படியாக இருக்கின்றது. எப்ராயிமே, உனக்கு நான் என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில காணும் மேகத்தை போலும் விடியற்காலையில தோன்றும் பனியை போலும் ஒளிந்து போகிறது. பிரியமானவர்களே, இங்கே ஒரு பக்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். பக்தியை குறித்து பார்க்கிறோம். எப்படி இவங்கள பக்தி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது அங்க முதல்ல சொல்ல உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில காணும் மேகத்தை போலவோ. காலையில மேகங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா வெள்ளையா பார்க்கறதுக்கு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா காணப்படும். ஆனால் வெயில் ஏற 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 பார்க்கும் பொழுது அந்த மேகங்கள் ஒன்றுமே அங்க இல்லை என்று பார்க்க முடியும். காலையில் நாம் எல்லோரும் வாக்கிங் போவோம் இல்லைங்களா? இந்த டிசம்பர் மாதத்துல நம்ம வாக்கிங் போயிருக்கோம். நான் பார்க்கும் பொழுது இப்போ நான் இருக்கின்ற எண்ணூர் பகுதியில இன்றைக்கும் பனி அப்படியே வெள்ளையா காலையில கூட பார்த்தேன், ரொம்ப அதிகமாக பனி இருந்தது. ஆனால் அங்க வெயில் வர 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 அந்த பனி அங்க இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய பக்தியும் அப்படிதான் காணப்படுகிறதாம். என் அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்துல தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற நாம் நம்மளுடைய பக்தி எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது? அதாவது கொஞ்ச நேரம் அப்படி ஜொலிக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமில்லாமல் போகிற மாதிரி இருக்கின்றதா? இங்க எப்ராயிமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஏன் தேவன் அவர்களை பார்த்து அவ்வளவு வருத்தமாக உம்முடைய பக்தி இவ்விதமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று கேட்பதற்கு அப்படி என்னதான் அந்த எப்ராயிம் செய்திருக்கிறார்? அப்படி என்னதான் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கிறார்கள்? பாருங்கள், முதலாவதாக நாம் பார்ப்போம். ஓசியா புத்தகம் அதே 4வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. அங்க பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த அந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஓசியா புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். எப்ராயிம் விக்கிரங்களோடு இணைந்திருக்கின்றான். முதலாவதாக இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இங்க பார்க்கும் பொழுது விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். நான் முதல்ல சொன்னேன், எப்ராயிம் எப்படிப்பட்டவர் என்றால் மேல ஆகாயத்தில் இருக்கின்ற வானத்தினுடைய ஆசீர்வாதங்களாம் பெற்றவர்கள், பூமி அடியில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றவர்கள், கர்ப்பத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றவர்கள், அங்க ஸ்தலத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றவர்கள், ஆனால் பலனான இருக்கிறவர்கள், யுத்தத்துல மின்னணிக்கக்கூடியவர்கள், தேவனுக்கு எவ்வளவாக பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ என்று இதை வைத்து நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கின்றது என்றால் அவர்கள் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். எவ்வளவு துக்ககரமான ஒரு காரியமாக இருக்கின்றதுங்க. நமக்கு தெரியும், யாத்திராக புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 20வது அதிகாரத்துல நமக்கு தெரியும், அங்க மோசே மூலியமாக கொடுக்கப்பட்ட இந்த கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். 10 கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். மேல் ஆகாயம், கீழே பூமி, பூமி கீழே எங்குமே எந்த ரூபத்தையும் இது செய்து கொள்ளக்கூடாது, அதுக்கு வணங்கக்கூடாது, நான் தேவன், நான் அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்று திட்டவட்டமாக மோசே மூலியமாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் அவருக்கு இருக்கின்றது. அவர்களை தேவன் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று நாம் மறுபடியும் யோசிக்க தேவையில்லை. அந்த வார்த்தை சொன்ன உடனே நமக்கு எல்லா காரியங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர்கள் நடித்துக் கொண்டு தேவன் வந்திருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு பக்தியாக இருக்க வேண்டுங்க. உண்மையாகவே அதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது சும்மா வாசித்து விடுறோம், அது அவ்வளவாக சிந்திக்கிறது இல்லை. ஆகபடியால் தான் சில நேரங்களில் நாமும் நம் தேவன் யார், நாம் எப்படிப்பட்டவர், அவரை எப்படி வணங்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்க முடியாமல் போகிறது. ஏனென்றால் தேவனை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் பார்க்காமல்
நாம் மற்ற பலவீனத்தோடு பார்க்கிறதுனால நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை இல்லைங்களா? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? சிவந்த கடலை இரண்டாக, சும்மா வார்த்தையில சொல்றோம். அத என் தேவன் யார் என்றால், என் தேவன் சிவந்த கடலை இரண்டாக பிரித்து அங்க வட்டாந்திரத்தரையில இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு போனவன் அப்படின்னு நாம் சொல்றோம். என் தேவன் யார் என்றால், அங்க கண்மலை அடித்து தண்ணீரை கொடுத்தவர் என்று நாம் அங்க சொல்றோம். நம் தேவன் யார் என்றால், அவர்கள் பசி என்னும் பொழுது அவர்களுக்கு தேவையான இறைச்சியை கொடுத்த தேவன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது வரும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதெல்லாம் நாம் மறந்து விடுகிறோம் இல்லைங்களா? வேதத்துல புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்து நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனை பற்றி வாசிக்கும் பொழுது தைரியமாக சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களும் ஆச்சரிய காரியங்களும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் செவிலர்களை, சப்பானிகளை இவ்விதமாக நடக்க செய்தார், பேச செய்தார், ஊமைகளை பேச செய்தார் என்று சொல்லுகிறோம். நம் மரித்து 4 நாளாக அங்க கல்லறையில இருந்த லாசரவை வெளியே வா என்று சொன்ன உடனே கட்டுகளோடு வெளியே வந்தார் என்று சொல்லுவோம். இப்படியாக மரித்து போன அநேகரை எழுப்பினார் என்று நாம் சொல்லுவோம் இல்லைங்களா? தைரியமாக சொல்லுவோம். என் தேவன் யார் என்று நினைக்கிறீங்க? எங்கள் தேவன் அப்படி அல்ல, இப்படி அல்ல, அதல்ல, இதல்ல. என் தேவன் ஜீவனுள்ள தேவன், என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், என் தேவன் கேட்கின்ற தேவன், என் தேவன் எனக்கு பதில் கொடுக்கின்ற தேவன். இப்படியாக தான் நாம் சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நாம் இருக்கின்ற இடங்கள்ல ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அதே தைரியத்தோடு, அதே பலத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே பலத்தோடு, அதே விசுவாசத்தோடு, அதே நம்பிக்கையோடு நாம் அந்த இடத்துல காட்ட முடியறதில்லை சில நேரங்களில இல்லைங்களா? இது உண்மையாக ஒத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக நாம் இருக்கின்றோம். காட்ட முடியவில்லை. ஜனங்களோடு நாமும் ஜனங்களாக சேர்ந்து அப்படியாக போய் கொண்டிருக்கிறோமே தவிர, இல்லங்க என் தேவன் இப்படிப்பட்டவர், இது செய்வார் என்று அதிகமான நேரங்கள்ல நம்மால சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் பேசும் பொழுது அதிகமான பக்தியோடு நாம் பேசுவோம். என் அருமையானவர்களே, இது எப்ராயிமுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கின்றது. அவர்கள் அங்கே சிவந்த கடலை இரண்டாக பிரித்து அவர்கள் கொண்டு வந்ததை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். கானான் தேசத்துக்குள்ள செல்லும் பொழுது அவர்கள் செய்த யுத்தங்களை அவர் அறிந்திருக்கிறார்கள். அங்கே அதை எப்படியாக சுவாதீனப்படுத்திக் கொண்டார்கள் என்று அறிந்திருக்கிறார்கள். தேவன் அவர்கள் மத்தியில் செய்த அற்புதங்கள், ஆச்சரிய காரியங்கள் அறிந்திருக்கிறார்கள். எங்கள் தேவன் தான் தேவன், எங்கள் தேவன் தரும் ஒரு உருவில்லை என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இருந்தும் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு துக்ககரமான காரியங்க. ஒருவேளை எப்ராயிமுக்கு அது விக்கிரகங்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை விக்கிரகங்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? கர்த்தருக்கு மேலாக, கர்த்தரை காட்டில் அதிகமாக அது எதை நாம் நேசித்தாலும் அன்பு செலுத்தினாலோ அது ஒரு விக்கிரகமாக தான் இருக்கின்றது. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அப்படியாக பார்க்கும் பொழுது நம்முடைய முதல் ஸ்தானத்தை யாருக்கு நாம் கொடுக்கிறோம்? நம்முடைய முதல் அன்பை யார் மேல நாம் வைக்கிறோம்? நம்முடைய முதல் விசுவாசத்தை யார் மேல நாம் தொடங்குகிறோம்? நம்முடைய எல்லா காரியங்கள்ல சூழ்நிலைகள் மாறி இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் மாறி இருக்கும் பொழுது நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம்? இங்க பார்க்கும் பொழுது எப்ராயிம் வந்து அங்க ஒரு பலம் உள்ளவன், எப்ராயிம் அங்க பார்க்கும் பொழுது ஒரு தைரியம் உள்ளவன், எப்ராயிம் பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவன். ஆனால் இங்க பார்க்கும் பொழுது அவன் எப்படி ஆயிட்டான் என்றால் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? கர்த்தரை காட்டில எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும், அது படிப்பாக, பிசினஸாக அல்லது குடும்பமோ, எல்லாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்ல தேவன், குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்ல தேவன், படிப்பு வேண்டாம் என்று சொல்ல தேவன், நாம் இந்த உலகத்துல தலையாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். நாம் வாளாக இருக்கக்கூடாது, தலையாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எங்கிருந்தால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது அங்க ஆதாம் முதல் கொண்டு அங்க கடைசி மனிதர்கள் வந்து விசுவாசிகளா இருக்கின்ற ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலையாக இருக்கின்ற தாளாந்தங்களை தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அது ஆபிரகாம் இருக்கட்டும், அது நோவா இருக்கட்டும், அது மோசவாக இருக்கட்டும், யாக்கோபு, யோசேப்பு, யாராக எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாம் இருக்கின்ற பகுதிகளிலே, நாம் இருக்கின்ற இடங்கள்ல தேவன் நம்மளை தலையாக தான் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது
நாம் எப்படி இருக்கின்றோம்? இங்கே அப்படிதான் வைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் பார்க்கும் பொழுது விக்கிரகங்களோடு இணைந்து தேவனுக்கு துக்கத்தை கூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். என் அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அங்க எப்ராயிமுடைய அவ்விதமாக பக்தி குறைந்து போவதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது பாருங்கள், அதே ஓசியா புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க எப்ராயிம் தகாத கற்பனை மனத்தரப்பாய் பின்பற்றி போனாள் என்று பார்க்கின்றோம். தகாத கற்பனையை, அது என்னங்க தகாத கற்பனை? வேதத்துல நமக்கு அநேகமான தேவன் தன்னுடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடா இருக்கட்டும், அது புதிய ஏற்பாடா இருக்கட்டும், இரண்டுத்துல நாம் வாசித்து கொண்டு வரும் பொழுது இந்த உலகத்துல இது யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால், உன்னை நேசித்து தேவன் உனக்கு கொடுத்த ஒரு அன்பின் கடிதம் இது. என்னை நேசித்து தேவன் எனக்கு கொடுத்த ஒரு அன்பின் கடிதம் இது. நான் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த உலகத்துல வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில எப்படி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, இரண்டாவது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு அன்பின் கடிதம் என்று பார்க்கிறோம், ஒரு கட்டளை என்று பார்க்கின்றோம். ஆனால் இங்க பார்க்கும் பொழுது இந்த எப்ராயிம் எப்படிப்பட்டவர் என்றால், தகாத கற்பனைகளை மனதாய் பின்பற்றி போனக்கூடியவராக இருக்கிறானா? தகாத கற்பனைகள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு, ஜீவனுள்ள தேவனுடைய மகன் மகள் என்று பெயர் வைத்துக் கொண்டு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் வைத்துக் கொண்டு நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை காணப்படுகின்றதா? அவர் விரும்பத்தக்க வாழ்க்கை நமக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கின்றதா? அவர் சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கின்றதா? நமக்காக கல்வாரி செல்ல தன் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து அக்கினிக்கு போக வேண்டிய நம்மை திருப்பி பரலோகத்துல உன்னதங்களை உட்கார வைத்திருக்கின்ற அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியதா? தகாதது யோசிக்கும் பொழுது, அது சொல்லும் பொழுது வந்து, சகோதரனே இது அது எனக்கு தகாது, இல்லங்க இது எங்களுக்கு தகாது, இல்லங்க இப்படி போனோம், இல்ல என் வேதத்தை என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த, எங்களுக்கு எழுதி கொடுத்த வேதத்துல அப்படி இல்ல, அது நான் செய்ய மாட்டேன், அது தகாது, என் தேவனுக்கு விருப்பம் இல்லாதது சொல்ல முடிகிறதா? இல்ல சொந்தத்துக்காக அல்லது நட்புக்காக அல்லது சிநேகத்துக்காக அல்லது நம்மோட வேலை செய்கின்ற, நம்மோட கூட 30-40 வருஷம் என்னோட பழகி இருக்காரு பிரதர், அதனாலதான் அவர் சொன்னது தப்புன்னு தோணுது, இருந்தாலும் அவருக்காக சில நேரங்கள்ல தகாத காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? இங்க எப்ராயிமுடைய பக்தி அங்க காணாம போறதுக்கு தேவன் அவர் மேல மனஸ்தாபப்படுறதுக்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் தகாத காரியங்கள் அங்கென்று பார்க்கின்றோம். நான் சீக்கிரமாக செல்லுகிறேன். மூன்றாவதாக பாருங்க. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அங்க ஓசியா புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, 7வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கின்றான். எப்ராயிம் எப்படி இருக்கிறான்னா, அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறார்களாம். அது அதிகமாக விவரிக்க வேண்டாம் என்று, அல்லது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அந்நிய ஜனங்களோடு, புறஜாதிகளோடு அங்க எப்படி இருக்கிறார்கள், அவங்களோடு போய் கலந்திருக்கிறாராம். எவ்வளவு துக்ககரமான ஒரு காரியம். ஆசீர்வாதத்து உன்னையும் என்னையும் தேவன் ஒரு உன்னதமான ஸ்தலங்கள்ல, உன்னதத்துல உட்கார வைத்திருக்கிறார். நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எபேசிய நிருபத்துல அவரை சொத்தாக நம்ம செய்து வைத்திருக்கிறார், நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்படி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்க பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, அதாவது பலனாக எல்லாவற்றில தேவனை மகிமைப்படுத்தக்கூடியாக இருக்க வேண்டிய இந்த எப்ராயிம் எப்படியா இருக்கிறார் என்றால், அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் என்று பார்க்கின்றோம். அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்க அப்படி என்றால், இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம், இல்லைங்களா? சபைக்குள்ள வந்தா பக்தி, வெளியே ஆபீஸ்க்குள்ள போனா யுக்தி, இல்லைங்களா? பரிசுத்தவான்களோடு இருக்கும் பொழுது பக்தி, மற்ற பரிசுத்தவான் இல்லாத அந்த ஜனங்களோடு சேர்ந்து போகும் பொழுது யுக்தி. பக்தியா இருக்கிறோமா, யுக்தியாக இருக்கிறோமா? ஒருவேளை நீ நினைக்கலாம், யாரும் தெரியாது, நான் ஒருத்தர் தான் அதுக்குள்ள கிறிஸ்துவனா இருக்கிறேன்,
அகபடியால யார் நம்ம சபைக்கு வந்து யாரும் சொல்ல போறாங்க, நம்ம ஊழியருக்கு யாரும் சொல்ல போறாங்க, நம்முடைய சபையில் இருக்கின்ற விசுவாசிக்கு என்ன தெரிய போகுது? அருமையானவர்களே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் மேல மனஸ்தாபப்படக்கூடாது. அவருனை தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தார். அவருடைய ஸ்தானம் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? மறுபடியும் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், ஞாபகப்படுத்த தேவையில்லை, தெரியும். ஆகாயம் சிங்காசனம் பூமி பாதப்படியாக செய்து சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக எனக்காக அனுப்பி பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை, மரித்த நிலைமையில் இருந்த உன்னை என்னவை உயிர்ப்பித்து செய்து அவரோடு கூட ஒரு உட்கார வைத்துக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். இப்படி இருக்க வேண்டும். எதை விட்டு வந்தோமோ, எதை வேண்டாம் என்று வந்தோமோ, எது தவறு என்று சொல்லி வந்தோமோ, எது செய்யக்கூடாது என்று அதை முடிவெடுத்து வந்தோமோ, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் எப்ராயிம்? அந்த ஜனங்களோடு சேர்ந்து அவர்களோடு ஜனங்களோடு சேர்ந்து கலந்து போயிருக்கிறான். கலந்து அவர்களை இவர் ஒருவராக. என்ன அருமையானவர்களே, நாம் எப்படி காணப்படுகிறோம்? நான்காவதாக நான் பார்க்கும் பொழுது, நான் சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். நான்காவதாக பார்க்கும் பொழுது அங்க பாருங்கள், 7வது அதிகாரம் 11வது வசனத்தை கூட நான் பார்க்கும் பொழுது அங்க பாருங்கள், 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் எப்ராயிம் பேதையான உருவை போல இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை என்று பார்க்கின்றோம். அவரை பார்க்கும் பொழுது அவனுக்கு புத்தி இல்லை என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். என் அருமையானவர்களே, நாம் இப்படி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது? நாம் இங்கு கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். தேவன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்துல நம்பி அவர் நமக்கு இந்த பொறுப்புகளை கொடுத்து போயிருக்கிறார். அது எதுவாக இருக்கட்டும், அந்த தாளாந்துகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது தேவனுக்காக தான் நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்த எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் அப்படி இருக்கிறோமா? இங்கே பார்க்கும் பொழுது எப்ராயிமை அவ்விதமாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம என்ன பார்த்தோம்? மறுபடியும் அந்த வசனங்கள் ஞாபகப்படுத்த தேவையில்லை. ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் என்றால், அந்த ஆசீர்வாதங்களாம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு இப்படி எப்படியாக மாறி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடியவர்களாக, தேவன் மனஸ்தாபப்படக்கூடிய நிலைமையிலே எப்ராயிம் காணப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். நம்ம வாழ்க்கை நம்ம ஒரு தடவை சிந்தித்து பார்ப்போமே. குப்பையில கடந்தோம், ஊருக்கு புறமாக இருந்தோம், பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு உங்களுக்கு இருக்கின்ற பெயர், எனக்கு இருக்கின்ற பெயர் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், விசுவாசிகள், உலகத்தை கலக்கி கொடுக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த மகா பெரிய ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கிறோம். இதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? எப்ராயிம் போல நாம் இருக்கிறோமா? அல்லது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் உனக்கும் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நான் அப்படி இல்லை, என தேவன் இவ்விதமாக இந்த இடத்திலிருந்து எடுத்து இந்த உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லையே, நான் மறுபடியும் பின்வாங்கி போயிருக்கிறேனே, உலகத்தோடு சேர்த்து போயிருக்கிறேனே, தேவனுக்கு மகிமை இல்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேனே, விக்கிரகங்கள் இல்லை என்றாலும் கூட தேவனை காட்டிலும் உலக காரியங்கள் அதிகமாக ஒரு அன்பு செலுத்தி கொண்டு மதிப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறேனே, தேவனே அலட்சியமாக இருக்கிறேனே என்று உன்னுடைய இருதயம், உன்னுடைய மனது, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தினத்தில் அறிக்கை, கர்த்தாவே என்னை மன்னி, எனக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்தியோ அதை நான் மறுபடியும் பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ எனக்கு தெரிவித்தார். நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை அவரோடு சேர்த்து கொண்டு என்ன உனக்கு கொடுத்தாரோ அந்த வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்ற ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்வோம். தொடர்ந்து அந்த புத்தகத்திலிருந்து நாம் தியானம் செய்வோம். கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்காக ஆசீர்வாத தருவாராக. ஆமென். இந்த நேரத்தை கொடுத்த அருமை சகோதரர் ஜான்சன் சந்தோஷ் அவர்களுக்கும், கோடம்பாக்கம் கிறிஸ்துவ சபைக்கும், அங்க இருக்கின்ற பொறுப்புள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பாஷையில கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் பொறுத்து கொண்டு பொறுமையாக கேட்டதுக்கு
ஜூம்ல இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நாமத்துல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you, Evangelist Nehemiah from Ennur Assembly, Christian Assembly. For God did speak through you. We could understand what you want us to, the Lord wanted us to do. And through this message, Ephraim was blessed. And so are we also blessed more than that through the Lord Jesus Christ. But Ephraim had backslidden through idolatry, through mixing with the Gentiles, heathen, the people. What about us? How are we? How are we maintaining our time? What are our idols in the life? Which are our idols? Are we more with the heathen people or Gentiles? And for namesake, are we gathering in the church? These are the questions that we have to introspectively, we have to ask ourselves and do a kind of understanding so that we would be better Christians in our life. May the good Lord continue to speak to us as we hear these messages, as we hear the Bible study. We know the Lord has a purpose in each one of our lives for his great kingdom. May the good Lord be with each one of us as we continue to sojourn this wilderness journey. We thank you, dear brother Nehemiah from Ennur Christian Assembly for this, for the message, Bible study you have brought from the book of Hosea, chapter 6, verses 4 to 6. Now, we also have this the program tomorrow and day after our dear brother Evangelist Nehemiah would continue with this either this topic or another, I don't know, but nevertheless we leave it to God. We also thank all the believers who have joined from various places in India and abroad. We also thank our brother Jabba Singh from Kadalur for the songs he has sang. May the blessed Lord be with him. So we once again thank everybody for joining and encouraging yourselves with the word of God and also us, so that the name of the Lord would be lifted high in these difficult days. Now for the closing time, the prayer, we request from Toronto, our dear brother Joy Tudian to close in with a word of prayer. Over to Toronto, Canada, to brother Joy Tudian. I thank Chayan personally for joining in. Shall we look to the Lord in prayer? Praise the Lord, Heavenly Father, our loving Lord, our gracious Heavenly Father, we thank you and praise you once again for this wonderful moment that you have given to us to come before your presence, to listen your beautiful words from your mouth and through your servant. And we edify and encouraged with your word, Lord. Each time you are conveying your message, that because you loving us, because we are your children, you are caring us, Lord. Each time you are giving warnings and giving guidance and the way we have to ought to live on this earth, Lord. That is a great blessing and privilege. We are living on this earth, and you are loving and take care of us and giving all the goodness and blessings in our life, Lord. Thank you for this wonderful message that you are conveying this moment through your dear brother. And we continue to pray, dear brother Nehemiah,
and his ministry and his family also. Continue to bless him and use him mightily for your glory in the coming days to add more souls to your kingdom through his ministry, Lord. And also, we praying, thank you for your servant Jabba Singh for the wonderful singing, and continue to use him in that ministry in the coming days also, Lord. And also, we are grateful and thankful to the ministry that conducting by GLM Book Ministries, and bless them in the coming days also. Use them, Lord, for your glory. And also, we are praying for Brother Santosh Johnson, who is taking initiative to continue the series of studies to bring from different evangelists and dear ones through their ministries. Several people will be blessed and be edified, then encouraged, and the way we have to live on this earth, the warnings and the guidance, the will from above, all these things, how the Holy Spirit is leading us to live on this earth, Lord. Thank you for bringing the good news and the guidance from above, Lord. And thank you for the Kodambakam Christian Assembly is continue to doing the ministry, Lord, for your glory, Lord. The burden and the passion to save the lost souls on this earth, Lord. And also thank you for this moment, and we are this opportunity God gave to us to gather together from different nations, different places, come together and wonderful fellowship and knowing one another through this platform, Lord. Your ways are above than our thinking, our ways, Lord. And we understand all these things. You are a great God. You are a wonderful God working among us, Lord, in this pandemic situation. And thank you for giving us all the blessings in this moment, Lord. Continue to be with us and guide us and lead us for your glory, and give all the blessings in the days we are living on this, the evil days we are living on this. Redeem the time and do according to your will, Lord. Thank you for being with us. Thank you for hearing our prayers. We ask all these things in the most wonderful name of our Lord and Savior, Jesus Christ. Amen. May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, Achayan, from Joy Tudian from Toronto, Canada, for the closing prayer. May the blessed Lord be with you and your family. And also we thank Evangelist Nehemiah once again. May the blessed Lord be with him also and his ministry that the Lord is enabling him to do for living God. And all the dear ones who have joined, may the blessed Lord be with each one of us. Thank you all, one and all. Tomorrow evening at 6:45, God willing, we will rejoin again on Tuesday tomorrow. Till then, let us be prayerful in the Lord and continue to sojourn the wilderness journey. God bless.